கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கூடியிருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை இயேசுவை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக நாம் கண்களை மூடி நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய நாளை காண இந்த நாளிலும் கூட இந்த சமூகத்திலே நாங்கள் வந்து நாங்கள் ஜெபிக்கும்படி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய இடைபடும் உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து செயல்பட எங்களோடு பேசுகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் பிரசங்கிற எங்களுக்கும் உடைய வார்த்தைகள் வானத்தில் மன்னாவாய் இறங்கி வரட்டும். அன்றைக்கு அதிகாலையில் விடிய காலையில் தேவனுடைய மன்னாவை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவை நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, நீங்கள் ஆங்காங்கே எங்கிருந்தாலும் தேவனை தொழுது கொள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றுதான ஒரு நல்ல அருமையான ஒரு பாடலை பாடி அன்னைக்கு மோசே ஜனங்களை வழிநடத்தும் போது தேவன் அவனை அழைத்து திருச்சபை மக்கள் வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வரும்போது யாத்திரா மோசடி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ எங்களோடு வராவிட்டால் நாங்க முன் செல்ல மாட்டோம் என்று மக்கள் மோசே கேட்டது போல அப்போது ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அங்கே உனக்கு இளைப்பால் தருவேன் என்று அன்னைக்கு வனாந்தரத்தில் கூட திருச்சபை மக்கள் புறப்பட்டு போனது போல இந்த ஆண்டை கத்த இந்த மாதத்தின் கடைசியிலும் கர்த்தருடைய சமூகம் கூட நடத்தும்படியாய் என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் அல்லவான்னு சொல்லி இந்த பாடலாம் சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிறங்களே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதித்தகப்பனானே அந்த ஆபிரகாமை அழைத்தது நான், ஆதித்தகப்பனானே அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். காலம் பிடித்தவரை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா, காலம் பிடித்தவரை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின்னடைந்த அந்த தாவீதை அழைத்தது நான், ஆடுகள் பின்னடைந்த அந்த தாவீதை அழைத்தது நான். தாவீதின் பேரில் நிலையாய் துதித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா,
உயர்த்தவன் தலையை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையை போல யோசேப்பை தேசத்து அதிபதி ஆக்கிடும் நான். அடிமையை போல யோசேப்பை தேசத்து அதிபதி ஆக்கிடும் நான். என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கையிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என் மேய்ப்பராம் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என்னோடவர் நடத்திடும் போதினிலே, அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடத்திடும் போதினிலே, அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே. எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போதே, என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போதே, என் வாழ்விலே குறைகள் என்பதேது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா? என் உள்ளமே என் தேவனே
மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போதே வாழ்விலே குறைகள் என்பதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். அன்றைக்கு மோசேயை தேவன் அழைத்து தம்முடைய ஜனங்களை 430 ஆண்டுகள் அவர்கள் கஷ்டத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபோது வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் மோசேயையும் ஆரோனையும் அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தின பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் பயன்படுத்தி கொண்டு வரும்போது கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறான். யாத்ராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே தேவன் அவனை அழைக்கிறார். திருச்சபை மக்களை வழிநடத்தும்படி, விடுதலை கொடுக்கும்படி. அன்றைக்கு அவர்கள் 430 வருஷம், இன்றைக்கு இருக்கிற நாம் சில மாதங்களாய் எப்படி லாக்டவுன்ல இருந்தோமோ அதே மாதிரி எகிப்திலே அவர் அடிமையா இருந்த பொழுது தேவன் பேர் சொல்லி அழைத்து வெளியே கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறான். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். உம்முடைய கண்கள் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அவன் சபிக்கிறான், இந்த ஜனமெல்லாம் உம்முடைய ஜனங்கள், நீ இவர்களை கொண்டு போய் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்துல கொண்டு போய் நிற்க வேண்டும். இந்த ஜாதி ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள், இந்த ஜனம் என்னுடைய ஜனம் நினைத்தருளும் என்று அவன் கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்றார், அதற்காக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சமூகம் முன்னால போகும்போது நிச்சயமாய் இளைப்பாறுதல், ரெஸ்ட். இந்த உலகத்தில் அதுக்குத்தான் இந்த மோசே சொல்றான், நீங்க முன்னால போகணும்னா நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தை அழைத்த பொழுது 40 ஆண்டுகள் அற்புதமா அதிசயமாய் 6 லட்சம் குடும்பங்கள், 6 லட்சம் புருஷர்கள் குடும்பமாக அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்த போது தெய்வ சமூகம் முன்னால போனது போல இந்த சில மாதங்களாய் இந்த வருஷத்தை துவக்கி நாம் 5 மாதங்கள் முடிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதமாய் அவருடைய சமூகத்தை தந்து நாம் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் முன்னால போகும்போது அங்கே இளைப்பாறுதல் உண்டு. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இந்த பூமியில வந்த பொழுது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் இதே வசனத்தை இயேசு சொல்வதை நாம் கவனிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் வருகிறேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஒரு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்கள், இவர் பிதாவுடைய வெளிப்பாடாக, பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு மெய்ப்பனாக, நல்ல மெய்ப்பனாக இயேசு வந்த பொழுது உலகத்தில் வாழ்ந்தவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரசன் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு நேரம் செலவழியுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்குத்தான் ஆண்டவர் சபையானது வார்த்தை ஒருமுறை நாம் கூடுகிறோம். தினந்தோறும் கர்த்தரிடத்தில் நாம் செல்லும் போதெல்லாம் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் சொல்ற, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் ஏற்பாடு கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி அங்கே பழைய ஏற்பாடு திருச்சபையில மோசைக்கு முன்னால, திருச்சபைக்கு முன்னால் தெய்வ சமூகம் சென்றது. இங்கே ஆண்டு சொல்ற, என்னிடத்தில் வாருங்கள், அந்த நல்ல மேய்ப்பர் நம்மோடு பேசுவார், இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொள்ளும் போது அதுதான் நாம் தேவன் என்ன பேச போகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வ சமூகத்தில் வரும்போது கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல், நம்முடைய மனதை புதுப்பிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஆகவே இந்த நாளிலே இந்த 2 பகுதியை நாம் வாசித்தோம். அப்படிப்பட்ட நல்ல தேவன் இந்த மாத கடைசியில நாம் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். 6வது மாதத்தில் என்ட்ரு ஆக போகிறோம். தேவனுடைய சமூகம் இருந்து நம்மை நடத்தும்படியாக கண்களை மூடி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணலாம். அப்படியே கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் உங்க சமூகம் முன்னால போகட்டும். என் குடும்பத்திற்கு முன்னால, என் பிள்ளைகளுக்கு முன்னாலே, என் குடும்பத்துக்கு முன்னாலே, என் தொழிலுக்கு முன்னாலே, இந்த தேசத்துக்கு முன்னால ஆண்டவரே, நாங்கள் இந்த பரலோக ராட்சியத்தை போய் சேர்ற வரைக்கும் இந்த பூமியில நீ எங்களோடு வருகிறேன்னு சொல்லி, நீங்க போதும் ஏசப்பா,
உங்க சமூகம் எனக்கப்பான்னு சொல்லி அப்படியே நாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணை பொழுகிறீ. புது பலன் தருகிறீ, புது எண்ணை பொழிகிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிக்காத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிக்காத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாருடைய கையில உயர்த்தி புது பலனை அவருடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவர் தருவார், அவருடைய வெளிப்பாட்டு மூலமாய் தருவார். நாம் சோர்ந்து போகிற வேலையில் பலவிதமான வாரங்களை சுமக்கும் பொழுது, பலவிதமான பயணமை தாக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை எடுத்து எழும்புவார் என்ற வார்த்தையின்படி இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, இயேசு எதிர்கொண்டு போகிற வாழ்க்கை வாழ இந்த பூமியில் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே அவருடைய நோக்கம் நிறைவேறும்படியாய்
ஆளுகை செய்யும்படி வாழ்ந்து காட்டும்படி வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நீ கனிதரும் மரங்களாக, உன் பிள்ளைகள் கனிதரும் மரங்களாக, உன் மனைவி வீட்டோருங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவர் வழி நடக்கும் போது அவன் பாக்கியவானாக, கனி கொடுப்பவனாக, யோசேப்பு கனிதரும் செடியாக அவன் தேசம் முழுவதும் கனி கொடுத்தது போல நீங்கள் நானும் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தின தேவன் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் அந்த புது பலன் கொடுத்து நம்மை நடத்தும்படியாய் நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஐயோ, கனியிலேயே ஆசீர்வாதமான வாழ்க்கையிலேயே வறட்சியும் மனாந்தரமும் பலவீனமும் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உனக்கு சுகத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்து சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி சுகத்தை தேவன் தருவார். அப்படியே கையில உயர்த்தி, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவரை வாஞ்சியுங்கள், அவருடைய வார்த்தை விரும்புங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு பொறுமையும் ஆறுதலையும் கொடுத்து நம்மை பலப்படுத்தும். இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாம். தேவையோடு வந்திருக்கலாம், மனதிலே சமாதானம் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் வார்த்தை அனுப்புனை உள்ளத்தை நிரப்புவாராக. இனம் புரியாத ஒரு சமாதானத்தினுடைய மேன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழும்படி தேவனை பலப்படுத்துவாராக. தேவ கிருபை உங்களை சந்திக்கட்டும். நான் கேட்க போற வார்த்தைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமான பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய நம்முடைய வெளிப்பாட்டின் வார்த்தையை நாங்கள் கேட்க உதவி செய்யும். வசனத்தை கவனிக்கிற ஒவ்வொருக்கும் பிரகாசமான மனக்கண்களும் பரிசுத்தாவை வெளிப்படும்படியாய் கிருபை பொருந்த வார்த்தைகள், ஒப்பால் சாரம் என்ற வார்த்தைகளை தேவன் கொடுத்த மக்களை வாழ்வழிக்கும்படி வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீரப்பா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையின் தேவன் இந்த செய்தி வேளையில வெளிப்படும் என்று சொல்லிக்கிறோம். உடைய ஆளுக்கு அற்புதம் பெரிய காட்சியும் என்ன தேவையோடு உடைய பிள்ளை வந்து ஜெபித்தாலும் இந்த தேவைகளை இன்னைக்கு சந்தித்து உடைய பிள்ளைகள் விடுதலையோடு கடந்து போக தேவன் என்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா ஸ்திரீகளையும் எல்லா புருஷன்மார்களையும் வியாதிப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளையும் பலவீனத்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. பயம் வெளியேறட்டும். நீர் அற்புதமான தெய்வம். இதுவரை நடத்தின தெய்வம் யெகோவா ராஃபாவை நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அம்மா தேவையை சந்திக்கப்படட்டும். நாம் மகிமைப்படுவதா இந்த ஜனத்தை நினைத்தருளும் என்று மோசே ஜெபித்த பொழுது என் சமூகம் உனக்கு முன்னால போகும் என்று நிலைப்பாட்டை கொடுத்த தெய்வன் மக்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான நிலைப்பாடுகளை திருச்சபை மக்களுக்கு கொடுத்து கர்த்தருக்காய் வாழ்மொழி கற்றுக்கொண்டு சொல்றேன். எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நீங்கள் ஆவலோடும் வாஞ்சியோடும் தேவ சமூகத்தில் வந்து
இந்த நாட்கள் நாம் இந்த யூடியூப் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் நாம் சந்தித்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை, சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட டெக்னாலஜி மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை நாம் கொடுப்பதற்கு தேவன் தந்த இந்த வாய்ப்புகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேக செய்திகள் யூடியூப்பில் வந்தாலும் நம்முடைய நியூ ஏஜ் சர்ச் மூலமாக இருக்கிற செய்திகளை நீங்கள் நம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் தவறாமல் கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த வார்த்தைகளை கவனிக்க ஆண்டு உதவி செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் இந்த இடத்திலே இடங்களில் பயபக்தியோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கடந்த வாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வரப்போகிறார். வருகை பற்றி நான் போன வாரத்துக்கு முன் வாரம் அந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும், நாமும் ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களோட வருகை பற்றி நான் பேசினேன். போன வாரம் அவர் வரப்போகிறார், நிச்சயம் அவரை சந்திக்க போகிறோம். மணவாட்டியாகிய திருச்சபை இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்க உலகம் முழுவதும் அந்த மணவாட்டி புத்தியுள்ள கன்னியை இப்படி எதிர்கொண்டு போகிறாள். ஆனால் அவர் வருவதற்குள்ளாக கடந்த வாரம் பகிர்ந்து கொண்டேன், கர்த்தரை நம்புகிறவன் எப்பொழுதும் கனி கொடுப்பவனாய் இருப்பான். கனி கொடுக்கிற மரமாக இருந்து தேவன் வருகிற வரைக்கும் இந்த பூமியில அவன் கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தனாலே அவன் ஆண்டவருக்காக இந்த பூமியில எப்பொழுதும் செழித்து வளர்கிற அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை கடந்த வாரம் நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த வாரமும் அதை தொடர்ச்சியாக உங்களோட கூட பி ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் ஆண்டவர் வருகிற வரைக்கும் இந்த பூமியில கர்த்தர் விரும்புகிற அந்த நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஒரு வேத பகுதியை வாசித்து நான் கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் வேத புத்தகம் ஆங்கிலம் வைத்திருப்பீர்கள் சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் வேதத்தை திறந்து அதை கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவரை அறிவீர்கள். பரலோகத்திலே என் பிதாவின்படி செய்கிறவன பரலோக நாட்டில் பிரவேசிப்பன அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளே அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசு துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவனுக்கு நான் சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்கிறன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிடுவேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் மலை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5, 6, 7 3 நாட்கள் மக்களுக்கு நேரடியாக பரலோக ராஜ்யத்தினுடைய அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு அவருடைய செய்தியை முடிக்கப் போகிறார். 7வது அதிகாரத்திலே அதனுடைய முடிவை நம்ம பார்க்க முடியும். இந்த வாஸ்து வேத பகுதியிலே நாம் கவனிக்கும் போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இந்த 3 நாட்கள் அநேக சத்தியங்களை அவர் போதிக்கிறார், பிரசங்கிக்கிறார். அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை ஜனங்களெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடியும் தருவாயிலே பிரசங்கத்தை முடிக்கும் போது ஆதலால் அவருடைய கனியினாலே அறிவீர்கள். அப்ப கனிவுள்ள ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த பூமியில நமக்கு நாட்களையும் காலங்களையும் அவருடைய வருகை தாமதிப்பதற்கு இந்த பூமியில ஆகவே பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதன் நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை
மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அவருடைய கனியினால அறிவீர்கள். இங்கே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார், ஊழியர்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார், விசுவாசிகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். பேசும்போது இது ஊழியருக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும், சபையின் தலைவர்களுக்கும் பொருந்தும், இது எல்லாருக்குமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கும் பொருந்தும். நீங்கள் உங்கள் கனியினாலே நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் அந்த நாட்டில் வந்து சொல்லுவாங்களாம், நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதங்கள் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம். வெளியே பார்க்கும்போது பிரபலியமாக அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்க்கதரிசனம் சொல்லி பேயை விரட்டினேன்னு சொல்லி அநேக மக்கள் ஆண்டவரே எனக்கு பரலோக ராஜ்யம் இடம் கொடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு சொல்வாராம், நீங்க அநேக காலம் செய்தீர்கள், ஆனால் நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்றால். நீங்க வெளிப்பிரகமான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாரும் புகழ்ந்து தள்ளக்கூடிய அளவில் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்றால் நீங்கள் நான் எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை நீங்கள் வாழவில்லை. நல்ல மரமாக நீங்கள் கனி கொடுக்கவில்லை. நீங்கள் இந்த உலகத்தை பேர் பிரஸ்தாபத்திற்கும், மக்களை முன்பாக பகட்டு வாழ்க்கை காண்பிப்பதற்கும், மனுஷனை முகத்தை பார்க்கிறான், தெய்வம் எதிர்த்தை பார்க்கிறான் என்ற வார்த்தையின்படி நான் உள்ளான வாழ்க்கையை பார்த்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவர்கள் இந்த கொஞ்ச காலத்தில் ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற கனிகளை கொடுப்பதற்குத்தான் கர்த்தரை நம்புகிறவன் எப்பொழுதும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவனாயிருப்பான். வேலை ஸ்தலத்திலே கனி கொடுக்கிறவனாயிருப்பான். அவனுடைய தொழிலே சாட்சியோடும் ஆண்டவர் விரும்புகிறபடி இருப்பது முடியும் என்பதை நான் கடந்த வாரங்களில் அந்த கர்த்தரை நம்புகிறவன் எப்படி ஆழமாக வேறு கொண்டு போவான் என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் அநேகர் ஏமாந்து விடக்கூடாது. நம்முடைய உள்ளான வாழ்க்கையில ஆண்டவர் பார்த்து சொல்லணும், நான் உன்னை அறியவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. என்றால் தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டு இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்காய் ஜீவிக்கும்படி நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நிதானித்து பார்ப்பதற்குத்தான் இந்த வாரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு முதலாவது கொடுத்த காரியம். நீங்கள் பழகி பெருகி பூமியில இந்த தோட்டத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்க வேண்டும், நீங்கள் பழுக வேண்டும், நீங்கள் பூமி எங்கும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற அந்த முதல் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். ஆனால் அவங்களோ கனி கொடுப்பதற்கு பதிலாக தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டிய இந்த மக்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். ஆனால் அதை திரும்பவும் ஆண்டவர் இந்த பூமியிலே பரலோகத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் திரும்பவும் அந்த விழுந்து போன மனிதை தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அதான் சொல்றாரு, அவருடைய கனியினால் என்னுடைய வாழ்க்கை அறிய முடியும். ஆகவே இந்த நாளை தினம் தொடர்ந்து தன்னுடைய வார்த்தை தியானிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். ஏசாயா 37ஆம் அதிகாரம், அங்கே ஒரு வசனத்தை 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இங்க ஒரு வார்த்தை பார்க்கிறோம், யூதா வம்சத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் அகெயின். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். ஆதாம் ஏவாள் கனி கொடுப்பதற்கு தவறி விட்டார்கள். பிறகு நோவாவின் காலத்திலே உலகம் அழிந்து பொழுது நோவாவுடைய குமாரர்கள் வெளியே வந்தபோது அவனுக்கு அதே பிளெஸிங் கொடுக்கிறார், நீங்கள் பழகி பெருகி பூமி நிரப்புங்கள். ஆனால் திரும்பவும் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் இவர்கள் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியை நிரப்பி என்னுடைய தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் நோக்கத்திற்குத்தான் இங்கே சொல்றார், மறுபடியும் நீங்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டிய தம்முடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள். இன்றைக்கு சபை
அவருடைய ஜனமாக இருக்கிறது. இயேசு ரத்தத்தினால் வாங்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நாம் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும். அதான் போன வாரம் பகிர்ந்து கொண்டேன். அந்த வேர் பற்றுதல் என்றால் ஆழமாய் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்துக் கொண்டே அவருக்குள்ளே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று அந்த நம்பிக்கை குறித்து நாம் போன வாரம் ஒருவருடன் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே கீழே வேறு பற்றி கீழே நம்ம வேறு எவ்வளவு போகிறதோ, எவ்வளவு நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மேலே கனி கொடுக்கிறவர்களாக அந்த நல்ல மரம் நல்ல கனி கொடுப்பதற்குத்தான் தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, இந்த நல்ல தேவன், இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதித்து ரட்சிப்பின் மூலமாக நாம் இந்த பூமியிலே கனிகளை வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்கள், நாம் பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம், மீந்திருக்கிறவர்கள் தப்பினவர்கள் மறுபடியும் வேர்பற்றி கனி கொடுப்பார்கள் என்று. அங்கே ஏசாயா வருகிற திருச்சபை குறித்து, வருகிற மக்களை குறித்து, இஸ்ரவேல் மக்களை குறித்து அவன் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறான். மறுபடியும் நீங்க கனி கொடுக்கணும், நல்ல கனியை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், அதுக்கு ஏற்றபடி நீங்கள் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று பேசுகிறார். ஆனால் இங்கே இயேசு சொல்றாரு, ஒருவனை நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 15 ஒரு மனிதன் கர்த்தரோடு நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும் போது அவன் ஒன்றென்றல்ல மிகுந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை, ஏராளமான பரலோகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழும்படியாய் இந்த பூமியில நம்மளை வேறுபடி, அதுதான் திருச்சபையை உலகத்தில் நம்மளை வேறுபிடித்து உலக மக்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆனால் தான் நம்ம வேறுபிடித்து காண்பிக்கு பிரபதிக்கு ஒத்த வேற்றம் அறியாதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய மனம் தினந்தோறும் புதிதாக வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தரை ரட்சித்திருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, வேறு பிரிக்கப்பட்டதை புரிந்து கொண்டு சொல்றாரு, அவன் மிகுந்த கனிகளை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பதற்குத்தான் இந்த பூமியினுடைய வருகை தாமதமாய் கொண்டிருக்கிறது. அந்த மனவாட்டி ஒவ்வொரு நாள் அவர் என்ன செய்ய வேண்டும், கடவுள் விரும்புகிறபடி. அதான் உன்னத பாட்டில் சொல்றார், அந்த நேசர் தோட்டத்தில் உலாவி வரும்போது அந்த கனிகளை பார்த்து புசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம். அந்த தோட்டம் பூத்து குலுங்குகிறதா, அந்த திருச்சபை மக்கள் கர்த்தருக்காக தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்றாங்களான்னு சொல்லி பார்ப்பதற்கு அந்த நேசர் அந்த தோட்டத்திலே உலாவி வருவாராம். அதான் உன்னத பாட்டு எழுதுன அந்த ஆசிரியர் எழுதுற, அந்த நேசர் உலாவி வருகிறார். அவர் எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுப்பதற்கு தேவன் உலாவி கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, அப்ப மிகுந்த கனியை கொடுப்பதற்குத்தான் ஒவ்வொருத்தரும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார், திருச்சபை மக்கள் எல்லாருமே ஆண்டவருக்காக இந்த பூமியில ஒரு 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 கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாய் அந்த நோக்கத்திற்காகத்தான் நான் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பூமியை வாழ முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்கலாம் என்றால், ஆண்டவர் நல்ல கனிகளை கொடுப்பதற்கு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 7 நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், அது ஒரு நாள் கெட்ட கனியை கொடுக்க. நல்ல வாழ்க்கை, நல்ல தரமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி டூப்ளிகேட்டா இருக்காது. அது நல்ல மரம் என்றால் நிச்சயமாய் அந்த மரத்துக்கேற்ற இயேசுவோடு இருந்திருக்கிற அந்த உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது நிச்சயமாக நல்ல கனியை கொடுக்க முடியும். ஆகவே இந்த நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கலாம் என்று, கனி கொடுக்கணும்னு பேசிட்டு வரேன், ஆனால் எப்படிப்பட்ட கனியை நாம் கொடுக்கணும் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு கனியை மட்டும், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு
நான் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் திருப்புங்கள், 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-9. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஆண்டவரை அறியாத போது, ரட்சிக்கப்படாத போது, முற்காலத்திலே இயேசுவுக்கு முன்னாலே, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே அந்தகாரத்திலே, இருளுக்குள்ளே, இருளின் அதிகாரத்தில் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்குள் வந்த பிறகு, அவரோடு இணைக்கப்பட்ட பிற்பாடு, அவரோடு கூட உடன்படிக்கை செய்த பிற்பாடு, ஞானஸ்நானம் எடுக்கும் போது அதான் செய்யணும், உடன்படிக்கை, அவருடைய சாயல் இணைக்கப்படுகிறோம். சொல்றார், இப்பொழுதோ கர்த்தருக்குள் இப்போது நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள். வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக கர்த்தருக்குள் கனி கொடுங்கள். இப்ப இருள் உங்களுடைய வாழ்க்கை வர முடியாது, கெட்ட கனியும் கொடுக்க முடியாது. ஏன்னா முற்காலத்தில் நீங்க அப்படி இருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ எபேசு சபைக்கு சொல்றார், அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபை மக்களாகிய நம்மிடத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் என்று கர்த்தருக்குள் அவர் சொல்லும் போது, அருமையானவர்களே, இதை நான் இந்த வசனத்தை 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். 9ஆம் வசனம் பாருங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதி உங்களிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் for the fruit of the spirit is in all goodness and righteousness and truth என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த ஆவியின் கனி, இந்த fruit of the spirit என்று அவர் சொல்லும்போது, நாம் கலாத்தியர்ல அங்கே 9 கனிகள் இருக்கிறது, அதில் இந்த கனி வருது. ஆனால் இங்கே எபேசு சபைக்கு சொல்றாரு, நீங்க அந்தகாரத்தில் இருந்தீங்க, ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவிடத்தில் வந்த ஒவ்வொருத்தரும் வேறு ஆழமா உள்ள போக 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 மேலே அது கனி எடுத்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க, குட்னஸ் என்ற அந்த நற்குணம், நல்ல கனி என்ற அருமையான ஒரு நன்மையை வெளிப்படுத்துகிற, நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிற இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் இந்த பூமியிலே திருச்சபை மக்கள், இந்த மனவாட்டிக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த ஆவியின் கனியிலே நற்குணம் என்ற அந்த காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை கொடுப்பதற்கு நாம் கர்த்தருக்குள் வந்த நாம், நிச்சயமாகவே கர்த்தருக்குள் வந்த நாம் அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நல்ல குணத்தை வெளிப்படுத்துவர்களாக இருப்பதற்குத்தான் ஆண்டவர் திருச்சபையை இந்த பூமியில அவர் நீர்ப்பாற்றி கொண்டிருக்கிறார். சபையை போஷித்து கொண்டிருக்கிறார், வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார், தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். இந்த மனவாளன் வராரு, நான் இதை பண்ண, அதை பண்ணேன், திருக்க சொன்னேன், ஊழியம் பண்ணேன், ஆனால் நீ நான் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற நல்ல ஒரு குணமுள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழல என்று சொல்லி, அக்கிரம செய்யக்காரன் அகன்று போவன் என்று சொல்லி தேவன் உங்களை அறியேன் என்று கைவிடுத்துறாராம். அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்கு நாம் செல்வதற்கு தேவன் நம்ம ரட்சிக்கவில்லை. நாம் அனைவரும் நற்குணத்தை வெளிப்படுத்துவதாக, அந்த குட்னஸ், இது நம்முடைய பிதாவின் சுபாவம், இயேசுடைய குணாதிசயம். அதான் எபேசு சபைக்கு எழுதுகிறார் விசுவாசிகளுக்கு, ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்றால் இதற்காகத்தான் நீங்களை மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அந்த நற்குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்த தலைவர்களே, நீங்க மூத்த விசுவாசின்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் பழைய விசுவாசி, 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சபைக்கு போய் கொண்டிருக்கேன்னு சொல்லானால், தேவன் விரும்புகிற நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு தெரியும். தேவனோடு நாம் அதிகமான நேரங்களை செலவழித்து அவரோடு இணைந்திருக்கும் போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குட்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அதுக்கு நான் வேதத்திலே ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். இந்த நற்குணம் எப்படி வரும் என்றால்,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நாம் திருப்பலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கினை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு திருச்சபை பாருங்கள். இங்கே பெரேயா என்ற ஒரு பட்டணத்தில் ஒரு திருச்சபை இருக்கிறது. அந்த பட்டணத்தாரை குறித்து இங்கே ஆவியார் எழுதியிருக்கிறாரு. அவர்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, தெசலோனிக்கே சபையில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் இந்த பெரிய பட்டணத்தார் அவர்கள் எல்லாவற்றிலும் நற்குணசாலிகளாக, நல்ல கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாக, நற்குணத்தை வெளிப்படுத்துவர்களாக, கெட்ட கனியை கொடுக்காமல் நான் சொன்ன அந்த வசனத்தின்படி நற்குணசாலிகளாக இருந்தார்கள் சொல்லி தேவன் இங்கே ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அதனால அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால 12ஆம் வசனம் பாருங்க, அதனால் அவள் அநேக பேரும் கனம் புரிந்த கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை அநேக மக்கள், ஏன் புரஜாதி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வரல தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை அவங்கள பாதிக்கவில்லை, சாட்சியின் ஜீவியத்தை வெளிப்படுத்தவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற ஆளாக நாம் இருப்போமானால், இந்த பெரிய பட்டணத்தார் நல்ல குணசாலிகளாக இருந்ததுனால, எதனால் இவர்கள் குணசாலியானவர்களாக தங்கள் வாழ்க்கையை பிரதிபலித்ததனால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்ததனால், இயேசுவோடு நடக்கவர்களாய் காணப்பட்டதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கர்களில் அநேக ஸ்திரீகள் புருஷர்களும் விசுவாசிகளாக மாறினாங்களாம். நம்மளை பார்த்து அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வருவதற்கு நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கணும். நம்முடைய கிரியை, நம்முடைய வெளிச்சத்தை முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஏசுதான் சொல்றார், உங்க வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அதாங்க ஒரு வாழ்க்கை, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த பெரிய பட்டணத்தார் பாருங்க, நற்குணசாலிகளாக அந்த சபையை காட்டிலும் நாம சில நேரத்தில் மற்றவர்களை கம்பேர் பண்ணுவோம். அந்த விசுவாசி எப்படி இருக்கிறார், அந்த சபையா எப்படி இருக்கிறாங்க, அந்த விசுவாசி எப்படி இருக்கிறாங்க, என்ன வழிநடத்தி இருக்கிறாங்க. நாம் யாரையும் பார்க்க வேண்டும், நம்மை நாமே பார்க்க வேண்டும். வேற எந்த மனிதனையோ ஊழியரை பார்க்க கூடாது. அன்னைக்கு தேவனுக்கு நிற்கும் போது, ஐயோ நான் அவரை பார்த்து இப்படி ஆகிட்டேன் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தேவனுக்கும் நான் நிற்கும் போது, நான் உங்களுக்கு தெரியும் நல்லது உண்மையுள்ள ஊழியக்காரனே, உண்மையுள்ள விசுவாசின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாகணும். ஆனால் நாம் மற்றவர்களை ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நாம் விழுந்து போயிடுவோம். இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகளும் பார்க்கல, ஆனால் இவர்களுடைய வெளிச்சத்திலே பெரிய பட்டணத்தார் நற்குணசாலியாக இருந்தாங்க. அதற்கான அந்த வசனத்தில் அவர்கள் எப்படி நற்குணசாலியாக இருந்தார்களுக்கு அதே வசனத்துல 2 காரியத்தை பார்க்கிறோம். அந்த சபையார் அந்த நல்ல குணம், அந்த நல்ல கனி, நல்ல ஒரு பண்புள்ள வாழ்க்கை, அந்த குட்னஸ் எப்படி வந்ததுன்னால், முதலாவது மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அவர்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா வார்த்தையின் கடவுள் இயேசு வார்த்தையாக இருக்கிற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு இயேசுவின் வடிவிலே இந்த உலகத்துக்கு வந்தது. அதனால் அவர் என்ன பண்றாங்க, நாம் நல்ல சுபாவங்களை வளர்க்க வேண்டும் என்றால் வார்த்தைக்குள்ளே போக வேண்டும். மனோவாஞ்சியாய் பாருங்க, அவங்க இரவும் பகலும் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, 2வது பார்க்கிறோம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். ஆராய்ச்சி பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க டெய்லி. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை ஏன் கனி வரலன்னா, தினந்தோறும் அந்த வார்த்தைக்குள்ள நம்ம போறதில்லை, ஆழமா வேர் கொடுக்கறது இல்லை. ஆனால் பெரிய பட்டணத்தார் சபை மக்கள், இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நீங்கள் போகிற ஆலயத்தில் இருக்கிற உங்கள் திருச்சபையில நாம் எப்படி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்றோமா, தியானம் பண்றோமா, அதை அவருடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டு ஆழமாய் நம்முடைய உள்ளத்தில் வைத்து தியானிக்கிறோமா? இந்த 2 காரியத்தை அவர்கள் செய்தனால்தான்
தெசலோனிக்கே சபையில காட்டிலும் நீங்க நிறைய பேருக்கு என்ன சபைகளை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. பெரிய சபை என்று சொல்லுவார்கள், நாங்கள் தான் முதல் விசுவாசி என்று சொல்வார்கள். அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சபையின் மூப்பர் என்று சொல்வார்கள், நான் தான் சபையினுடைய ஸ்தாபகர், நான் நடத்த சொல்வேன். ஆனால் நாம் ஆண்டுடைய காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எவ்வளவு கனிகளை கொடுக்கிறோம், தேவன் விரும்புகிறபடி வாழ்கிறோமா என்பதை நீங்கள் நானும் அதை நிதானிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தினந்தோறும் வேத வாக்கில ஆராய்ந்து பார்த்ததுனாலே அங்கே ஏராளமான கனம் பொருந்திய விஐபிகள், கிரேக்க ஸ்திரீகள், புருஷரும் ஸ்திரீகளும் அந்த பெரிய பட்டணத்தில் வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கை கண்டு அநேகம் உள்ள வரணுங்க. நமக்குள்ள இயேசு இருக்கிறார், இவள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்று கண்டுபிடித்து வெளியே வரக்கூடிய அளவில் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனால் வெளி தோற்றத்தில் நாம் எல்லாரும் எடுத்து விடலாம். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே அக்கிரம செய்யக்காரரே, ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற அவருடைய சாயல், அவருடைய சுபாவங்கள், அந்த குட்னஸ், நன்மை செய்கிற குணம், 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியம் செய்யாமல் போனதுனாலே அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கிலும் சபையாரை பார்க்கிலும் இந்த பெரிய பட்டணத்தார் அவர்கள் நற்குணசாலியில் இருந்தாங்க. அதுதான் சங்கீதம் 1ஆவது சங்கீதம் 1, 2, 3 பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், துன்மார்க்குடைய ஆலோசனையாமலும் பாவில வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும். இன்னைக்கு பாருங்க, இந்த லாக்டவுன் பகுதியில் 2-3 மாதங்கள் இத்தனை வாரம் இருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் வேதத்தை தியானிச்சும் எத்தனை பேர்? இதன்படி நான் வாழ வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ண வேண்டும், நான் நினைத்திருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நம்ம நேரத்தை கொடுத்திருக்கிறோம்? எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம்? ஆனால் துன்மார்க்குடைய ஆலோசனை நடப்பதற்கும் பாவியில் நிற்கிற அந்த வழியில் போய் நின்று கொண்டு பரியாசம் பண்ணிக்கொண்டு பரியாசம் உட்கார இடத்தில் உட்காராமலும் இன்னைக்கு எத்தனை மக்கள் எத்தனை நேரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த தீமையை நன்மையா மாற்றுவதற்கு இரவும் பாலும் நாம் தேவனுடைய வார்த்தை மேல ஒரு பிரியத்தோடு, delight in the word of God, தேவனுடைய வார்த்தை மேல ஒரு பிரியம், தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் சொல்றாரு. சொல்லிட்டு தன் காலத்தில் தன் கனி அவன் தருவான், நீர்காலம் ஓரப்பட்ட மரத்தை போல அனுப்புவான். அந்த மரம் எப்பொழுதும் செழிப்பா இருக்கும், இலை பட்சியா இருக்கும். நான் போன வாரம் சொன்னேன், எரேமியா 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பான், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? இங்கே தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல அவன் தன் காலத்தில் தன் கனியை, இது கர்த்தருடைய காலம், வருகையின் காலம், கடைசி காலம், தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம், கனியை தேடுகிற காலம், அந்த மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுகிற காலம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். இதுதான் யோவான் 15:7 பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உணர்த்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தினால் என் பிதா மகிமைப்படுவார். நீ எதனால என் சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்க ஆண்டவருக்கு தேவை சீசர்கள், இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவர்கள், இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள். அன்னைக்கு சீசர்கள் தான் ஆதி திருச்சபையில அப்போஸ்தலராக தேவன் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு சீசரும் எழுப்பி கனி கொடுத்தாங்க, நற்குணத்தை வெளிப்படுத்தினாங்க. அவங்க பெற்றுக்கொண்ட நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஸ்தேவான், பிலிப்பு போன்றவர்களாம் சீசர்களாக மாறி எழும்பி அந்த பட்டணத்தையே சுற்றி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவனுக்கு கனிவுள்ளாய் மாறினாங்க. பிலிப்பை பற்றி சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவிலே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அதனால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானதான். அநேக மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அநேக சுகம் பெற்றுக் கொண்டார்கள். அவங்க நல்ல சீசன். சபையில் ஒரு பந்தி விசாரணை செய்கிறவன், கடவுளுடைய நாமத்தை மேம்படுத்தும்படி சமாரியாவிலே போய் கிறிஸ்துவை பிரசங்கித்ததாலே
அந்த ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்க்கை மூலமாய் கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது நல்ல காரியத்தை அவன் எடுத்துக்கொண்டு போனதுனால அங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் ஏராளமாய் மனம் திரும்பி அந்த பட்டணமே மனம் திரும்பி தேவன் பக்கமா வராங்க. மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், சீசராய் இருப்பீங்க, பிதா மகிமைப்படுவார். அதுக்கு தான் பிதாவுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கு தான் தேவன் தம்முடைய வருகை தாமதமாய் கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும் தெரியாது. ஆனால் இந்த நாட்கள்ல நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவதற்கு உங்களை என்னையும் தேவன் ஆயத்தம் பண்ணுவாராக. அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. அங்கே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை, இந்த குட்னஸ் எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவருடைய ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அந்த குட்னஸை வெளிப்படுத்துங்க. உன்னை சத்துருவா பாய்க்கிறான் பாருங்க, உனக்கு விரோதமா எழும்புறாங்க பாருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், விரோதமாய் பேசுகிறவர்கள், சபிக்கிறவர்கள், இவங்க என்ன பண்ணுமா, மனதார ஆசீர்வதியால. முக்கியமானது நான் சொல்ல வேண்டியது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமா. Do good them that hate you. உன்னை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, நிச்சயமா சொல்றேன், அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம், கனி உள்ள மரத்துக்கு கல்லடி ஏராளம் வரும். இயேசுவை இந்த பூமியில அவரை அநேகர் அவரை கல் எறிந்தார்கள், காயப்படுத்தினார்கள். ஆனால் வந்த நோக்கம், பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவரை அவர் தான் மாடல். நமக்கு இயேசு இந்த பூமியில சாட்சியா வாழ்ந்திருக்கும் நல்ல மாடல். அவரை கல் எறிந்தார்கள், காயப்படுத்தினார்கள். பயக்களுக்கு நன்மை செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை யாரெல்லாம் ஹேட் பண்றாங்களோ நிச்சயமா இருப்பாங்க. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழும்போது, வைராக்கியமா ஊழியம் செய்யும் போது குற்றப்படுத்துவார்கள், விரோதமாய் பேசுவார்கள். சாத்தானுடைய ஆவினால் ஏவப்பட்டு நீ கனி கொடுக்க விடாதபடிக்கு, நல்ல ஊழியம் செய்ய விடாதபடிக்கு உன்னை தொந்தரவுப்படுத்துவார்கள். சொந்த குடும்பத்தில் எழும்புவார்கள். நாம் விட்டுறக்கூடாது. பயக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்னா நாம் இந்த உலகத்துல நல்ல கனிவுள்ள வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். இதெல்லாம் தேவன் தான் அந்த கிருபை கொடுக்க முடியும். அந்த சுபாவங்களை, அந்த சாயலை மனிதனுக்குள்ள தேவன் கொண்டு வர முடியும். அதான் பைபிளை பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க. 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை நாம் கவனிக்க முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம என்ன விதைக்கிறோமோ, நன்மை விதைத்தால் நன்மையா இருப்போம், தீமையை விதைத்தால் தீமையா இருப்போம், அன்பை விதைத்தால் அன்பை அறுப்போம், பணத்தை விதைத்தால் பணத்தை அறுப்போம். இங்க பாருங்க, அழகா சொல்ல, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம். மனுஷன் எதை விதைக்கிறான் இந்த பூமியில, ஒன்று குட்னஸ் நம்ம விதைக்கிறான், இல்லை தீமையை விதைக்கிறான். படுகுழி வெட்டலாம், படுகுழி வெட்டுகிறவன் படுகுழியில் விழுவான் சொல்றாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்தின் விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப ஆவிக்குரிய காரியங்களுக்கு, நித்திய ஜீவனுக்கு எதுவாக, பரலோக ராஜ்யத்துக்கு எதுவாக, இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு அல்ல, பரலோகத்துக்கு அந்த காரியங்களை நாம் விதைக்கும்படி அவன் நித்திய ஜீவனை, எட்டர்னல் லைஃப், அவன் பரலோகத்தில் இந்த பூமியில வாழ்வதற்கான நன்மை அறுப்பான். சொல்லிவிட்டு 9ஆம் வசனம் பாருங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகிறதுக்கு சில சூழ்நிலை வரும், சோர்ந்து போகவே கூடாது. நன்மை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் தளராமல், இது தேவனுடைய சுபாவம், நம்முடைய பிதாவின் சுபாவம், இயேசுவின் சுபாவம், ஆவியானுடைய சுபாவம்.
நன்மை செய்து நம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நிச்சயமா நாம் அறுவடை செய்ய முடியும். இந்த பூமியிலே அறுக்க முடியும் என்றால் கலாத்து சபைக்கு அழகா எழுதுறார். நம்ம முடிந்த அளவுக்கு சமயத்துக்கு தகுந்தாறு தேவையுள்ள மக்களுக்காக நாம் விதைக்கும்படி, நன்மை செய்யும்படி, தேவன் எப்படி பூர்ண சர்க்கோனாயிருந்து கர்த்தரை அறியாத மக்களுக்கு அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல காரியம் செய்வதற்கு நாம் நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏற்ற காலத்தில் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நாம் அறுவடை செய்து இந்த பூமியிலே கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில நாம் கீழே வேர் பற்றி மேலே நாம் கனி கொடுக்கும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் நாம் அறுவடை செய்வோம். இந்த பூமியில கர்த்தர் வருவார். வருவதற்குள்ளாக நாம் அவருக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எதிர்கொண்டு போவதற்கு உங்களை என்னையும் தேவன் ஆயத்தம் பண்ணுவாராக. அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு காற்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிதாவாகிய கடவுள் அவரை இந்த பூமியில் நம்மள மாதிரி மனுஷனை வந்தார். நம்மள மாதிரி பல சோதனை வந்தது. நாம் சந்திக்கிற பல சோதனைகளை எல்லாம் சந்தித்தார். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். அதான் நமக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை தேவை, பரிசுத்தாவுடைய உதவி தேவை. அந்த பரிசுத்தாவுடைய நதி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அது நம்ம மீது பொழிய வேண்டும், நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓட வேண்டும் சொல்றாரு. அவர் அபிஷேகம் பண்ணினால 2 காரியம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாராம். சுவிசேஷ புத்தகங்களை பாருங்க, ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு நாள் ஒரு கெடுதல் செய்யல. அவரை ஒருவன் வெட்ட வரும்போது கூட பேதுரு எழுந்து வெட்டுறான். வெட்டும்போது காதை வெட்டுற, காதை எடுத்து ஆண்டவர் பண்றார், அவனை சுகமாக்குறார், ஒட்ட வைக்கிறார். தனக்கு தீமை செய்தவனுடைய அந்த காதை எடுத்து ஒட்டுறாதாங்க கிறிஸ்துவினுடைய குணம். ஆண்டவருடைய அற்புதமான காரியத்தை பார்க்க முடியும். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு விலகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி இந்த பூமியில் அவர் சுற்றித் திரிந்தார். அதற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வந்து அவருடைய நோக்கமே அநேக மக்கள் நன்மை செய்யும்படி, தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட எல்லா மக்களும் தப்பக்கமாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பிதாவுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தற்சுரூபமாக இந்த உலகத்துக்கு வந்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து போனவர் தான் சொல்றாரு. அவருடைய கனியினாலே அறிவீர்கள். ஒரு அரியன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு பரலோகத்தில் பிதாவிஷ்டப்படி செய்யாதபடிக்கு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவனாக, பெயர் கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்துட்டு போவதற்காக இல்லை, அந்த உள்ளான வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற அந்த நற்குணத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு, கனி கொடுப்பதற்கு. அதுதான் வேர் பற்றி நாம் மேலே வரும்போது அந்த கனியை மேலே பார்க்க முடியும். நான் அந்த நற்குணத்தை வெளிப்படுத்தும்படி, குணமாக்கும்படி இயேசு சுத்தித்திருந்தது போல நம்மால் முடிந்த அளவுக்கு 100% இந்த பூமியில வாழ்வதற்கான நோக்கம் அவருடைய ராட்சியத்துடைய மகிமைக்காக, விஸ்தரிப்புக்காக, அவருடைய தேவ பணிக்காக நம்ம செய்து முடித்து பூமியில கடந்து போக வேண்டும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:10 பார்க்கிறோம், நற்கிரியை செய்வதற்கு தேவன் நம்மளை அவருடைய செய்கையாக இந்த பூமியை வைத்திருக்கிறார். இயேசு எப்படி செய்து முடித்து அவர் பரமேறி போனார், அதே போல நாம் இந்த பூமியில அவருடைய நற்கிரிகளை இந்த பூமியில குட் ஒர்க்ஸ், அந்த நல்ல காரியத்தை எடுத்து செய்வதற்கு தேவனுடைய செய்கையாய் நம்மளை கைவேலையாய் உருவாக்கி இந்த பூமியில அவருடைய நோக்கத்தை நம் மூலமாகத்தான் ஒரு கருவிகளாக, பாத்திரமாக நம்மளை பயன்படுத்துவதற்கு தேவன் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல வாழ்க்கையை நாம் வீணடிக்காதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு தேவன் விரும்புகிறபடி தேவனுக்காக வாழ்ந்து ஓடி முடிப்பதற்கு உங்களை என்னையும் அழைப்பதற்குத்தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கணவனுடைய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், மனைவியுடைய ஸ்தானத்தில்
பிள்ளைகளுடைய ஸ்தானத்திலே, விசுவாசிகளுடைய ஸ்தானத்திலே, ஊழியக்காரருடைய ஸ்தானத்திலே, சபையுடைய தலைமை பொறுப்பில் உங்களை வைத்து ஆண்டவருக்காக வாழ்ந்து எதிர்கொண்டு போவதற்கு நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏசாயா 37-31 நம்ம படித்தோம். மறுபடியும் அந்த மீண்டு இருக்கிறவர்கள், யூதாவில் தப்பினவர்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில தேவன் விரும்புகிற ஒரு கனிவுள்ள வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவள் நினைத்திருக்கும்படியாக நல்ல கனியை வெளிப்படுத்துவதற்குத்தான் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படி. அதான் எபேசில பார்த்தோம். அந்த ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும், அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. ரைச்சஸ்னஸ், அந்த நீதியை கொடுத்திருக்கிறார். உண்மையிலும் விளங்கும் என்று தேவனுடைய ஆவியின் கனியை நமக்குள் பூமியில கொடுத்து நாம் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போகும்போது அதற்காக வெளிப்படமான காரணம் செய்ய வேண்டும். உள்ளான வாழ்க்கையும் நாம் எடுத்து கட்டுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். கீழே வேறுபட்டு போவோம், மறுபடியும் எழுந்து கட்டும்படி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்க முடியாமல் சோர்ந்து போய் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் திரும்ப உங்களை எடுத்து கட்டுவதற்கு மறுபடியும் வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் விழுந்து போன உலகத்தை சம்பாதித்தார்கள், விழுந்து போனார்கள், தவறி போனார்கள். ஒவ்வொரு முறையும் காலகாலமா ஆண்டவர் அந்த மனிதனை தேடி வந்து அவனை எடுத்து கட்டும்படி, அவன் கனிவுள்ள வாழ்க்கை கொடுக்கும்படி. நோவாவுடைய குடும்பமும் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வெளியே வரும்போது, வேலையில் வெளியே வரும்போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை திரும்பவும் அந்த மக்களுடைய நோக்கத்தை, இந்த பூமி எதற்காக ஏற்படுத்த நோக்கம் நிறைவேறும்படி அவங்க வெளியே வரும்போது அதுதான் சொல்றேன். நீங்க பருகி பெருகி பூமி நிரப்புங்கன்னு சொல்லி கடவுளுடைய நோக்கத்திற்காக வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அதே போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வந்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து போயிருக்கிறார். ஆகவே நீங்களும் இந்த பூமியில, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய கம்பெனியில, உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களில், உங்களுடைய ஏரியாவில், உங்களுடைய சமுதாயத்தில் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் கீழே வேறுபற்றி மறுபடியும் எழும்புங்கள். தேவன் அந்த நோக்கத்திற்குத்தான் உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வருவார். வரும்போது அந்த கனிவுள்ள வாழ்க்கையை கண்டு மகிமைப்படுவார். சொல்றாரு, நீங்க மிகுந்த கனியை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். இயேசு சிந்த ரத்தம் வீணாய் போகாமல் இந்த பூமியிலே கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்குத்தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். திருச்சபை சம்பாதித்து வந்திருக்கிறார். திருச்சபை மக்களே, நீங்க உணருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, பி ஃபுல்ஃபுல் லைஃப் வாழ்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வருகையின் தாமதமாய் கொண்டு சொல்லி உங்களை என்னை நிதானித்து பார்த்து ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் வருவார். நாம் கடந்து போகலாம். இந்த பூமியிலே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நல்ல மரமாக நல்ல வாழ்க்கையாக நம்மை வைத்திருக்கிறதை புரிந்து கொண்டு செபியுங்கள். தேவன் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கண்களை மூடி நாம் செபம் பண்ணலாம். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை நிதானித்து பார்த்து மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார் என்று சொல்லி, அவருடைய கனியினான அறிவில் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் நல்ல கனி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? என்பதை நிதானித்து பார்த்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று இயேசு பிரசங்கம் பண்ணார். இந்த நல்ல மரமாக நல்ல கனி கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு ஒரு கனியை பார்த்தோம். அந்த நற்குணம், குட்னஸ், இயேசு அந்த குட்னஸை வெளிப்படுத்தி அநேகரை சுகமாக்கினார், அநேகர் விடுதலை பண்ணினார், அநேகருக்கு வாழ்வு கொடுத்தார், ரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். திரும்ப வரப்போகிறார். வரப்போகிற ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல நீங்களும் நானும் இருக்கிற
நம்முடைய பகுதி சமுதாயத்தில் அந்த நற்குணத்தை வெளிப்படுத்தி நற்கிரிகளை செய்து தேவனை மகிமைப்படுத்தி எதிர்கொண்டு போவதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணுவார். உள்ளான வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளலாம். மனம் உறுதி செவி கொடுத்தால் தேசத்தை நம்மை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று சொன்னால் பட்டயத்தை இறையாவர்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைப்பது போல மனம் உறுதி செவி கொடுத்து நல்ல கனிவுள்ள வாழ்க்கையை எதிர்பார்ப்புக்கு நேராக வாழ்ந்து எதிர்கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வார். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு இந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறேன். இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இடைப்பட்ட காரியத்தின்படி தேவன் செய்ய போது காய் தொடர்ந்து உங்க நாம மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம்